ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் மெட்ராஸ் ஸ்பெஷல் சைதாப்பேட்டை வடகரி தான் பார்க்க போகிறோம். இது இட்லி தோசைக்கு மட்டும் இல்லை, பூரி சப்பாத்திக்கும் அல்டிமேட்டாக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல கடலைப்பருப்பை ஊற வச்சுக்கலாம். 150 கிராமுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கிறேன். 3 தண்ணி சேர்த்து இந்த கடலைப்பருப்பை நல்லா கழுவி கொண்டு வந்துடுறேன். இப்போ கடலைப்பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்து வச்சுருக்கிறேன். இது கரெக்டாக 1 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கலாம். 1 மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். கடலைப்பருப்பு நல்லாவே ஊறி வந்திருக்கு. இப்போ இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிடலாம். வடகரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு கடலைப்பருப்பு நல்லா பிராண்டான கடலைப்பருப்பாக எடுத்துக்கோங்க. அதுதான் டேஸ்ட்டு கூடுதலாக கொடுக்கும். இப்போ இதை ரொம்ப நைஸாக இல்லாமல் இந்த மாதிரி கோர்ஸாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப குறப்பாகவும் இருக்கக்கூடாது. இப்போ இதை ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிட்டு இது கூட தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், வேறு எதுவும் வேண்டாம். இதை சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. உப்பு எல்லா இடத்துலையும் படணும். வடகரிக்கு இந்த மாதிரி வடையை ஆட்டி இட்லி சட்டியில் வச்சு வேக வச்சும் செய்யலாம். இதை அப்படி இல்லைனா இந்த மாதிரி எண்ணெயில் பொரிச்சும் எடுக்கலாம். நம்ம எண்ணெயில் பொரிச்சு தான் எடுக்க போகிறோம். கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாகவே போட்டு நல்லா இதை பொரிச்சுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் போட்டுட்டேன். ஒரு 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆனதும் திருப்பி போட்டு கலர் மாறாமல் பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஆனால் கிறிஸ்பாக பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா கிறிஸ்பாக பொரிஞ்சிருக்கு. இப்போ எண்ணெயிலேருந்து நல்லா ஃபில்டர் பண்ணி ஒரு தட்டில் கொட்டி நல்லா ஆற விட்டுக்கலாம். நல்லா ஆறுனதும் உதுத்து விட்டுக்கலாம். இது ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம வடகரியை தாளித்து விட்டுக்கலாம். அதுக்கு நான் ஒரு கடாய் சூடு பண்ணியிருக்கிறேன். எண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். பிரியாணி ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. பட்டை, சோம்பு, கிராம்பு, நட்சத்திர சோம்பு, ஏலக்காய், கொஞ்சமாக சோம்பு ஒரு 1/2 ஸ்பூனுக்கு. இதை சேர்த்து நல்லா ஃப்ரை ஆனதும் ஃப்ரெஷ் கருவேப்பிலை, வெங்காயம் ஒரு மீடியமான சைஸு பொடியாக நறுக்கினது. வெங்காயம் கொஞ்சம் பொன்னரமாக கலர் மாறணும், அந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு வந்த பிறகு இஞ்சி பூண்டு விழுதாகவும் சேர்க்கலாம். அப்படி இல்லைனா 1 பாதியமாக இந்த மாதிரி உணிக்கிட்டு சேர்க்கலாம். ஒரு துண்டளவுக்கு இஞ்சி, ஒரு 5-6 பல்லு பூண்டை உணிக்கி சேர்த்துருக்குறேன். இதை சேர்த்து நல்லா பச்சை வாசனை இல்லாமல் வதக்கின பிறகு தக்காளி, நல்லா பழுத்த தக்காளி, 2 மீடியம் சைஸ் தக்காளியை இதில் சேர்த்து தக்காளியை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கணும். மசாலா ஆட் பண்ணிக்கலாம். சில்லி பவுடர் 1 ஸ்பூன், தனியா பவுடர் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் கொஞ்சமாக, 1 ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை 1 நிமிஷத்துக்கு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து கொடுங்க. பச்சை வாசனை இல்லாமல் நல்லா வதக்கிட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வடகரியை நல்லா எண்ணெயில் பொரிச்சதுனால தண்ணி நல்லா இழுக்கும். அதனால் கொஞ்சம் தாராளமாகவே தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்க்குறதும் ஒரே டைமாக சேர்த்துக்கணும். சேர்த்து கொதிக்க விட்டுறணும். அதுக்கப்புறமா கெட்டி ஆகிடுச்சுன்னா சேர்த்திங்கன்னா டேஸ்ட் வராது. இப்போ மூடி போட்டு அது நல்லா கொதி வரட்டும். கடலை மாவை வடையாக பொரிச்சு எடுத்தது நல்லா ஆறி இருக்குது. இதை நல்லா உதுத்து விட்டுக்கோங்க பொடியாக. இந்த அளவுக்கு கொதிக்க வச்சுருக்கிற அந்த குழம்பு நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போ இதில் அந்த பொரிச்ச வடையை போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். நான் சேர்த்துருக்கிற தண்ணி பார்த்திங்கன்னா இந்த பொரிச்ச வடையை நல்லா உரிகிற அளவுக்கு, நல்லா சாஃப்டாக வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன். தண்ணி 1 டைமாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இடையில சேர்க்கக்கூடாது. சப்போஸ் உங்களுக்கு கெட்டி ஆகிடுச்சு அப்படின்னா நார்மல் தண்ணி ஊற்றாமல் சுடு தண்ணியை காய வச்சு தேவையான அளவுக்கு ஊற்றிக்கோங்க. மூடி போட்டு ஒரு 7 நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கிறேன். நல்லா அந்த வடை சாஃப்டாக இது நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த அளவுக்கு இருக்கணும். வடகரி அட்டகாசமான டேஸ்ட்டில் நல்லா மணக்க ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக இதில் ஒரு 1/2 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. கூடவே பொடியாக நறுக்கின கொத்தமல்லியை ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சைதாப்பேட்டை வடகரி ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி பூரிக்கும் அல்டிமேட்டாக இருக்கும் டேஸ்ட். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா லைக், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.